லா 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 லா. என்ன மோரிசாவ வேற எவனோ மோப்ப முடிச்சிட்டு இருக்கான்? மோரிசா. பொதுவா மோரிசாக்கு நம்ம மைண்ட் வாய்ஸே கேக்குமே. இப்ப என்ன வாயில இருந்து வர வாய்ஸே கேட்கல? கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போவோம். மோரிசா போச்சு. மோரிசாவை எவனோ மடக்கிட்டான்டா. ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, எங்களுக்கும் அந்த போர்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு இல்ல 4 நாளைக்கு நன்றியோட இருப்போம். நீங்க பச்சை கலர் ஜட்டி போட்டிருக்கனால பரந்த மனசுக்காரன்னு தெரியுது. ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா. நீங்க பாக்குறதுக்கு வேற தாய்வான் நாட்டு டெண்டுல்கர் மாதிரியே இருக்கீங்க. தர்மம் பண்ணுங்கய்யா. கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே ஐயா. நீங்க என்ன நடக்க ஆரம்பிச்சுட்டான் ஐயா? இப்பவாது நீங்க ஏதாவது ஐயா இந்த ஆங்கிள் பார்த்தாலும் பச்சை ஜட்டி பள்ளின்னு தெரியுதுங்கய்யா. இவன் வேஸ்ட். அந்த ராமருக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கே இந்த நிலைமையா? டே இப்படி புறாலம் பேசுற கேப்ல கொஞ்சம் பீனட்ஸாவது போடுங்கடா. என்ன மிஸ்டர் வரகு தீபன் வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க போல. என்னை எப்படி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல. பின்னடா உனக்கு வரகரிசி பிடிக்கும்னு அதை வாங்கி வாங்கி போட்டு இப்ப வட்டிக்கு வட்டி கட்டிட்டு இருக்காண்டா அந்த விளங்காத ஓனரு. இந்த லட்சணத்துல உனக்கு கோவம் வர வருது. வெறும் வரகரிசி சாப்பிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சம் வியாக்கியானமும் வேணும். என்ன பார்த்து கத்துக்க எப்படி போகணும்னு. ஐயோ பெல் அடிக்குதுடா. சுத்தம் இருடா, டிஃபரெண்ட் பொசிஷன்ல போறேன் பாத்தியா? என்னதான் நம்ம 2 பேத்துக்குமே 5 அறிவு இருந்தாலும் பெட்டர் நாலேஜ் இருக்கிறது எனக்கு தான் மிஸ்டர் வரகு தீபன். ஆமா உன் பெட்டர் நாலேஜை வச்சு பெல் அடிச்சத பார்த்தேன். ஆனா நான் என் வரகரிசி மூளைய வச்சே வந்துடுறேன். ஆனா விளங்காத வெண்ண ரொட்டி இந்த கேப்ப வச்சுக்கிட்டு பேக்கு மாதிரி நின்னுட்டு இருந்த. நான் சொன்ன மாதிரியே நீ எனக்கு முன்னாடியே கக்கா போக வந்துட்ட பாத்தியா? கக்கா போறதுல கூட காம்படிஷன் கேக்குதா? பின்ன உன் பிளேட்ல இருக்கிறத மட்டும் நீ ப்ரொசீட் பண்ணா ப்ராசஸ் நார்மலா போகும். பக்கத்துல இருக்கிற என் பிளேட்டையும் முடிச்சுக்கிட்டுனா இப்படிதான் முட்டிக்கிட்டு போகும். சப்பா என்ன கப்புடா. ஏண்டா உன் கேர்ள் கூட விளையாடுற வயசுல என்னடா என் வால் கூட விளையாடிட்டு இருக்க? போனாரை எட்டி உடைச்சனா தொப்பி தெரிச்சிரும் பாத்துக்க. மல்டி கலர் மார்த்தண்டம் தான் நானே. டே நான் கறி மூஞ்சி கரத்தே குமர்ரா. கரத்தே குமர்ரா. இப்ப பேசிடா பாப்போம். ஐயோ கலரை பத்தி பேசி கலவரம் முனிக்கிறானுங்க. நம்ம வேற பிளாக் அண்ட் ஒயிட். சோ பி குவைட். கேட்க ஆள் இல்லைன்னா என் கேரட்டையா எடுத்து திங்கிற? டே அது நடந்து 20 வருஷம் ஆச்சுடா. என்ன விட்டுறா ப்ளீஸ். டே காடை கவுந்து இருக்கிற என்னை வந்து காப்பாத்துறா முதல்ல. டே வரலாண்டா. அது எப்படா நீ என் கேரட்டை எடுக்கலாம்? டே காடு அவ என்ன கோமால இருந்தானாடா? பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப பால் காய்ச்சிட்டு இருக்கான். டே வாடா எம்ம எருமையோட தெரியறான்டா. டே எம்மா அப்பா அது எப்படா நீ என் கேரட்டை எடுக்கலாம்? டே வரண்டா மறுபடியும் டயலாக்கா கூட மாத்த மாட்டேங்கிறான்டா. டே கேரட்டுக்கு பதிலா கொடுக்க அப்படி கூட தரண்டா. என்ன விட்டுறா. யாரும் பயப்பட வேணா. நான் சிகப்பு யானைலா இல்ல. ஐ ஆம் நார்மல் கருப்பு யானைதான். வெயிலின் தாக்கம் சிவியரா இருந்தனால செம்மண் சேத்துல கொஞ்ச நேரம் சர்வைவ் ஆகிட்டு வந்தேன். சரி இப்போ உங்களால் முடிந்த உணவுகளை வைத்து என்னை உபசரிக்கலாம். டே ஓடாதீங்களா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா. டே என் வயிறோட கெப்பாசிட்டி வேற கொஞ்சம் பெருசுடா. ஏதாவது கொடுத்துட்டு போவனா? டேய் இந்தா பாக்கறேன்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மெத்தட பண்ணி எங்களை ஏமாத்துறீங்கன்னு. இந்த புடி அதை ஏதோ காடிக்க முடியலன்னு கொடுத்துட்டேன் பாத்துக்க. உன்னால முடியும். யூ கேன் டூ இட். இந்த தடவையும் மிஸ் ஆகிருச்சே. என்னதான் பிளாக்கா இருந்தாலும் நம்ம பாடியில கொஞ்சம் பிரவுன் ஹேர் இருக்கறனால கரீஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு வரல போல. டே நான் வேணா உன்னை என்கரேஜ் பண்ணட்டுமா? யோ சும்மா இரியா. நானே இதை எட்டி பிடிக்க முடியலன்னு எரிச்சல்ல இருக்கேன். இப்ப பாரு எப்படி பிடிக்க போறேன்னு. யோ பார்த்த முதல் ஆஃப் பண்ணியா, காப்பி ரைட்ஸ் வந்துற போது. ஆமா என்கிட்ட இனிமேல் நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா நான் சைடு கேப்ல அப்படியே நிஞ்சா பிராக்டிஸும் பண்ணியிருக்கேன். இப்போ பாக்குறியா என் பெர்ஃபார்மன்ஸ? வேணாண்டி. இங்க பாருமா, இவன் என்னை 1/2 மணி நேரமா அடிச்சுட்டே இருக்கான். எது 1/2 மணி நேரமாவா? ஏண்டி வந்த 5 நிமிஷத்துக்குள்ள 6 தடவை என்னை அடிச்சுட்டா? வலிக்குதுமா. உனக்கு நான் அண்ணன் பூனையா பிறந்ததுக்கு அனாதை பூனையா பிறந்திருக்கலாண்டி.
மம்மி மம்மி இங்க பாரு என்ன மம்மி மம்மி ஹை அம்மா 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 அச்சச்சோ செல்லம் என்னடா ஆச்சு? அட போ மம்மி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்க்காம அந்த பெல்ட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அக்கறையா வந்து அறைவாகுற. டே கர்ரீஸ் ஏன்டா இப்படி பண்ற? டே கம்முன ஆடுறா அப்படியே. டே பாட்டே நல்லா இல்லடா. டே ஆடுனாதான் காசு, காசு வந்தாதான் நமக்கு பங்கு. காசு வந்துருச்சு நமக்கு பங்கு வந்துருச்சு. டே அப்ப நம்ம பிச்சைக்கார பூனைங்களாடா. அப்போ இவ்வளவு நேரமா நான் உனக்கு சொன்னது புரியவே இல்ல. உன் ஆங்கிரி மோட்ல இருந்து 5% கூட குறையாம இருக்க. எப்படியாவது 2 பேரும் சுமூகமா பேசி சமாதானம் ஆயிடலான்னு பாக்குறேன். ஆனா நீ உன் நிலைப்பாட்டில இருந்து நவரவே மாட்டேங்கிற. இதுக்கு மேலலாம் என்னால அடி வாங்க முடியாது சொல்லிட்டேன். என்னவாடா நாரவாயிங்கிற? இவன் வாயில மட்டும் அப்படியே மல்லிகைப்பூ மணக்குது பாரு. கழுவி வச்ச பிரஷ்லயே காக்கா ஆயிப்போன ஸ்மெல் வருது. இவரு கெட்ட கேடுக்கு எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வர இருந்தாலும் இத கட்டிச்சு கோதராம விட மாட்டேன்டா. சபா என்ன வெயிலு. அந்த சூரிய பகவானுக்கு என்ன சோதனைன்னு கேட்டு எவனாவது சரி பண்ணி வைங்கடா. டே பேசாம ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீடா பார்த்து சர்வீஸ் கேட்டா ஜாயின் பண்ணிடலாமா? வித்தா கருப்பா இருக்கிற இந்த கர்ரீஸையே கருக வச்சிருவாங்க போலயே. டேய் நமுத்து போன நன்னாரி பிஸ்கெட் நில்றாடாய். எங்கடா நான் கேட்ட வாழைப்பழம்? இப்படியே டெய்லி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க நீயே. மாமனே மாத்மீனா வண்டியோட வைகுண்டத்துக்கு அனுப்பிடுவா. டாய் பா இப்படி நடு மண்டையில நல்லெண்ணெய் தடவி வாக்கெடுத்து சீவுனா நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? வாக்கிங்கே கூட்டிட்டு போவத எனக்கு வாக்கெடுத்து வாரி சீவும் வல்லல். மேல ஏறி வந்தனு வையே. வந்தா அப்படியே கீழே இறங்கி போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ. காப்பாத்த யாருமே இல்லையாடா. வேற்று கிரகத்துல கூட இல்லையா? டே குட்டி குஞ்சான் கவுந்துட்டான்டா. வாய்ப்பே இல்ல. அவன்லாம் காவால உளுந்தாலே கேஷுவலா வந்துருவான். சொல்லல தேனமுது சொன்னா கேளடி. நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதுக்காக இப்படி அசையாம உக்காந்து வானத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலிடிட்டி முடிஞ்சதுன்னு வாய்க்கரிசி போட்டுருவானுங்கடி. நான் அப்பவே இந்த ஒண்டி குதிரை ஓன வயன்ட்ட சொன்னேன். ரேஸுக்கு போறதுக்கு முன்னாடி பீம பூஸ்ட் அல்வாவை சாப்பிட்டு போடான்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் ஹார்ஸ் பவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னா. இப்ப பாரு கடைசியில வந்துட்டு கேமரால போட கண்ணில் பட மாட்டேங்கிறான். கைஸ் இந்த கர்ரீஸ் எதுக்கு முக்கியமான மீட்டிங்க போட்டிருக்கனா? ஏதோ புதுசா ஃபேண்டா வைரஸ்னு ஒண்ணு வந்திருக்கா. பாஸ் அது ஹண்டா வைரஸ் பாஸ். எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது எலிங்கிக்கிட்டு இருந்துதான் பரவுதான். சோ நமக்கு அடிமையா இருக்கிற ஹியூமன்ஸுக்கு இப்ப நம்ம உதவி தேவைப்படுது. என்னடா அங்க சத்தம்? யோ உன்னை காப்பாத்ததான் பேசிட்டு இருக்கோம். ஒழுங்கா ஓடிடு. இல்லன்னா ஃபேண்டா வைரஸ கொண்டு வந்து பேண்ட்டுக்குள்ள விட்டுருவோம் பாத்துக்க. அது ஹண்டா வைரஸ் பாஸ். மறுபடியும் நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது கேட்டு போட்டிருக்கல எப்படி போவீங்க சொல்லுங்க. ஓ அதுவா இப்படித்தான். அன்டீசன்ட் ஃபெலோ. இப்ப பாரு எப்படி ஓகேவா? சூப்பர். ஆனா இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. பாட போறேன் ரெடியாரு. பாடி தொலை. நின்னுக்காரே. இந்த கருமத்துக்கு தான் 1/4 மணி நேரமா உட்கார வச்சியா? காது வலிக்குது போயா. ஏய் என்னடா முறைக்கிற? இந்த கர்ரீஸோட பார்வையே அப்படிதான் வெண்கதிர். ஓஹோ அப்ப பாத்துருவோமா யாரு பார்வை பெருசுன்னு? நான் ஒரு இன்னசென்ட் வெண்கதிர். என்ன நம்பு. யாரு நீயா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்டு பாப்பா குமாரியோட வச்சுக்க. என் கிட்டலாம் காமிச்சின்னா குறவழி அப்படியே கைமா பண்ணிடுவோம் பாத்துக்க. டே மச்சி இந்த காக்காவை கருணை கொலை பண்ணிருவான்டா கூட்டாளி. அட்டிங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொலை பண்ற மூஞ்சிகளை பாரு. எங்காம டாய் கன்ஃபர்மேஷன் கொடுத்த கூட்டாளி நில்றா. எவ்வளவு சேஃபா வாழ்ற ஸ்பீசியஸ் நாங்க. எங்க கிட்டே வா. எவனாவது இது வரைக்கும் குட்டி காக்காவை பாத்துருக்கீங்களாடா? சொல்றா டாய். ஓடிட்டானுங்க. டே ஹச்சு டாக்டே என்ன மாதிரி அமெரிக்கன் புள்ளி டாக பார்த்தா கேட்ஸுக்கெல்லாம் கத்தி கலங்கிரும். சாம்பிள் பாக்குறியா? ஏய் என்னடா படுத்துட்டே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க? அண்ணன் வந்திருக்கன்ல அப்படிதான் நான் கொடுப்பேன். குடுத்துட்டு போடா. நல்ல போஸ்ட் கொடுக்குறியேன்னு போட்டோகிராஃபரை கூட்டு வந்து போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா. டே ஃபாக்ஸ் டெய்லு ப்ளீஸ் டா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுடா. முடியாது. இந்த ஐடியாவை நான் தான் கண்டுபிடிச்சேன். இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். டே ப்ளீஸ் டா. 4 கால்ல நடந்து போர் அடிக்குதுடா. டேய் இங்க வாடா. டேய் வயசான வெட்டிக்கிளி இங்க வாடா. டேய் விடுடா. என்ன ஒரு சீனியர் டாகிசர்னு கூட பார்க்காம செவிட்லயே ஸ்கிராட்ச் போடுறா. மரியாதை இல்லாத மானங்கட்ட பூனை. எம்மா போதுமா விடுமா என்ன போதுமா? இப்படி பாச மலையில நினைய வச்சு என் பனியன் சைஸா தான் ஏற வச்சிட்டு இருக்க நீ. ஐயோ எம்மா இருமா இன்னும் பழைய ஸ்டாக்கே பைப்புக்குள்ள போல.
ரெடியா? நான் தான் சொன்னேன்ல, மைக்கேல் ஜாக்சனோட ஆரா என் உடம்புல அப்படியே ஆறா ஓடுதுன்னு. என்னையவே பேசாம அந்த படத்துல நடிக்க வச்சிருக்கலாம். ஐயோ, தொப்பி தவறிடுச்சியா? ஆராக்கு எந்த ஒரு ஆக்சிடென்டும் ஆயிருக்காதே. இரு, அப்படியே மேட்ச் பண்றேன். ஐயோ, கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியலையா? வீடியோவை க்ளோஸ் பண்ணு. ஹே ஆண்டி, ஒழுங்கா சோஃபால இருந்து கீழே எனக்கு வெள்ள பணியாரம் சொன்னா கேள்றா. அவ பாட்டுக்கு குட்டினா அனைவருக்கும் நல்லது. பஞ்சு வாங்கிட்டான்டா பணியாரம். ஐ ஆம் எஸ்கேப். அட போது குடுமா. ஹே இரு. அங்க என்னமா இருக்கு குடுமா? அட இருங்கறம்ல. அட போமா, ஆல்ரெடி அடிக்கிற வெயிலுக்கு வெறி ஏறிட்டு இருக்கு. இதுல நீ வேற வெறும் குண்டான வச்சுட்டு வாச்சிட்டு இருக்கிற. யோ டாடி, என்ன? இரு வர. இந்தா இதுல கொஞ்சம் போடு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? நீ ஒரு நல்லவங்கிறத மறந்துடாத. என்ன வேணும் உனக்கு? இந்தா ஆயாக்கு இதுல கொஞ்சம் போடு. டாடி, மறுபடியும் நீ நல்லவங்கிறத மறந்துடாத. இந்தா போதுமா? போதும். ஹே அத்தோடுறமா துணிய துவைக்கும் ஆயா. நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டு நீ ஹாயா. உனக்கு தான் ஆயா புரோட்டீன் பவர். நான் துவைச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன். பார்த்து ஸ்லோ மோஷன்ல போ ஆயா. போலாமா? நான் தான் குலுக்கு ரபி ஐயா. ஓட்ட செக்யூரிட்டி பார்த்து பகுமானமா வந்து புரோட்டீனை சாப்பிடு. டே குட்டி கர்வீஸ், என்னடா பொசிஷன்லாம் பயங்கரமா இருக்கு. யாரு நீ? எது யாரு நீயா? நான் தாண்டா உன் மம்மி கர்வீஸ்மா கச்சோரி. இல்ல, நீ ஒரு தீய சக்தி. தீய சக்தியா? அட தீஞ்சு போனவனே, வெயில்ல போய் விளாடாதன்னு சொன்ன கேட்டியா? இப்ப பாரு, சன்லைட் உன் ஸ்கின்னுக்குள்ள போய் உன் செரிபிரம்ப செயலிழக்க வச்சிருச்சு போல. மோ, நானே குனிஞ்சு கிளீன் பண்ண முடியலன்னு தான் இப்படி பவுலுக்குள்ள பட்டெக்ஸ தூக்கி வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீ வேற நக்கற வழி நக்கறவளுக்கு தான் தெரியுமா?